வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவான். இன்று இந்த வீடியோவில் ஹீமோகுளோபின் மற்றும் பலவீனத்துக்கு காரணமான பலங்கள் பற்றி பேசப் போகிறோம். கிட்டத்தட்ட 80-90% CKD நோயாளிகள் வந்து மருத்துவர், எனது கிரியேட்டினின் அளவு மிக அதிகமாக உள்ளது என்று கூறுகிறார்கள். 8 வருகிறது, 9 வருகிறது என்று டயாலிசிஸ் செய்ய மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் என் உடலில் எந்த அறிகுறியும் இல்லை. நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் பலவீனத்தை உணர்கிறீர்களா? அவருடைய விரைவு பதிலாக, ஆம், நான் பலவீனத்தை உணர்கிறேன். ஆனால் நான் சுவாசிக்க முடியவில்லை, நான் பதட்டமாக உணரவில்லை, உணவு சாப்பிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சிறுநீரகம் எந்த காரணத்திற்காகவும் மோசமடையத் தொடங்கும் போது நம் உடலில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு ஒரு பெரிய சிக்கலை காண்கிறோம். பின்பு எந்த காரணமும் இல்லாமல் நம் உடலில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு குறைந்து போகும், குறைய ஆரம்பிக்கும். நாம் உணவை ஒழுங்காக சாப்பிடுகிறோம், மல்டிவைட்டமின்களை எடுத்துக்கொள்கிறோம், ஃபோலிக் அமிலமும் நடக்கிறது, ஃபெரஸ் சல்பேட்டும் நடக்கிறது. நாம் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறோம், ஆனால் எங்கள் இரத்தம் தயாரிக்கப்படுவதில்லை. எனவே இன்று அந்த இரத்த குறைபாட்டையும் வரப்போகும் பலவீனத்தையும் போக்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் காண்போம். எனவே முதலில் சிறுநீரகம் இரத்தத்தை எவ்வாறு உருவாக்குகிறது, அதை உருவாக்க அது எவ்வாறு உதவுகிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எனவே நம்மிடம் உள்ள சிறுநீரகம் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, அழுக்குகளை நீக்குகிறது, தண்ணீரை பராமரிக்கிறது, உப்பை பராமரிக்கிறது என்று நமக்கு கற்பிக்கப்படுகிறது. ஹார்மோனை வெளியிடுவது போன்ற சிறுநீரகத்தின் பல செயல்பாடுகள் உள்ளன என்று தவிர, இரத்தத்தை உருவாக்கும் ஹார்மோனை உருவாக்குவது குறித்து பேசுகிறோம். இது எரித்ரோபொய்டின் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது சிறுநீரகத்திற்கு சேதம் ஏற்படத் தொடங்கியதும் கிரியேட்டினின் அளவு அதிகரித்தது, யூரியா அளவு அதிகரித்தது மட்டுமல்லாமல் சிறுநீரகத்தின் இரத்தத்தை உருவாக்கும் ஹார்மோனை உருவாக்கும் திறன், அதை உருவாக்கும் திறனும் குறையத் தொடங்கியது. அதாவது உங்கள் சிறுநீரகம் மோசமடையத் தொடங்கியிருந்தால் முன்பை விட இப்போது உங்கள் உடலில் குறைவான எரித்ரோபொய்டின் உருவாகிறது. இப்போது புரிகிறதா? உங்கள் வீட்டில் எதையாவது செய்ய வேண்டும், நீங்கள் தேநீர் தயாரிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேநீர் தயாரிக்க என்ன பொருட்கள் தேவை? தேயிலை இலைகள், பால், தண்ணீர், வாயு மற்றும் நீங்கள். சரி, அதில் ஒன்று குறைவாக இருந்தால் நீங்கள் தேநீர் தயாரிக்க முடியும், உங்களால் அதை தயாரிக்க முடியாது, இல்லையா? உடலிலும் அதுதான் நடக்கிறது. உடலில் பி12, ஃபோலிக் அமிலம், இரும்பு, புரதம் உள்ளன, ஆனால் எரித்ரோபொய்டின் இல்லை. நோ சேஞ்சஸ் நீடிட். எரித்ரோபொய்டின் உள்ளது, ஆனால் அது குறைவாக உள்ளது. ஏன்? சிறுநீரகம் குறைவாக உற்பத்தி செய்ததால். இப்போது இவை அனைத்தும் ஒன்றிணைந்து சந்திக்காத வரை ஹீமோகுளோபின் உருவாக முடியாது. எரித்ரோபொய்டின் குறைவால் உங்கள் உடலில் ஹீமோகுளோபின் குறைவு ஏற்படுகிறது. நீங்கள் முழு உணவையும் சாப்பிடுகிறீர்கள், மல்டிவிட்டமின்களையும் எடுத்துக்கொள்கிறீர்கள், ஆனால் இன்னும் இரத்தம் உருவாகவில்லை. என்பது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பற்றிய டாக்ஸ்டைலில் குறிப்பிட்டது. அதேபோல இந்த நிலைகளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த எரித்ரோபொய்டின் வெளியில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும். உங்கள் ஹீமோகுளோபின் அதிகரிக்க இது மட்டுமே வழி. இரத்த பற்றாக்குறை இருப்பதாக நீங்கள் நினைத்தால், நான் பீட்ரூட் சாப்பிடுவேன், மாதுளை சாப்பிடுவேன், நான் 2-4 சப்ளிமெண்ட்ஸ் இரும்புச்சத்து எடுத்துக்கொள்வேன், என் இரத்தம் உருவாகத் தொடங்கும். நீங்கள் அதைச் செய்யுங்கள், பாருங்கள், நீங்கள் விரும்பும் அதே முடிவுகளை நீங்கள் பெற மாட்டீர்கள். புள்ளியில் சில வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஹீமோகுளோபின் 6-7 ஆகும். இது எரித்ரோபொய்டின் இல்லாமல் 10-11 ஐ அடையாது. மேலும் உங்கள் உடலில் உணவு பற்றாக்குறை உள்ளது என்றால் எரித்ரோபொய்டின் எடுத்துக்கொண்டால் அது எதிர்பார்க்கப்படும். பி12 மற்றும் ஃபோலிக் அமிலம் குறைவாக உள்ளன, ஆனால் இரத்தம் உருவாகாது. எனவே இரத்தத்தை உருவாக்க எந்த பொருள் தேவைப்பட்டாலும் அது உடலில் இருப்பது அவசியம். சந்தையில் இருந்து எரித்ரோபொய்டினை வாங்கி ஊசி வடிவத்தில் எடுத்துக்கொள்வது எளிது, ஆனால் உங்கள் உணவை மேம்படுத்துவதும் அவசியம்.
அதனால் நீங்கள் சரியான உணவு உண்ணும்போது மற்றும் எரித்ரோபைட்டின் சப்ளிமெண்டை எடுத்துக் கொள்ளும்போது சிறுநீரக நோயாளியின் இரத்த அளவு அதிகரிக்கப்படும் என்பதை காண்கிறோம். இதில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் உங்கள் ஹீமோகுளோபின் அதிகரிக்க முடியாது. ஹீமோகுளோபின் பற்றாக்குறை, சுவாச பிரச்சினை, பதட்டம், குமட்டல், 4 படிகளுக்குப் பிறகு விரைவாக சோர்வடைதல், எல்லா நேரமும் தூங்குவது போன்ற உணர்வு, தூக்கமின்மை போன்ற அனைத்து அறிகுறிகளையும் சிறுநீரக நோயாளியிடம் காணலாம். எனவே ஒரு சிகேடி நோயாளியில், சிறுநீரக நிரப்பு நோயாளியில் நாம் ஏன் இரத்த பற்றாக்குறையை காண்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதற்கு என்ன காரணம்? அதை எப்படி முடிக்க முடியும்? இன்னும் என்னை பற்றி எதுவும் பொருத்தவில்லையானால் மருத்துவர்கள் கிடைக்கின்றன, நான் கிடைக்கிறேன், அவர்களுடன் பேசுங்கள். உங்களுடைய இந்த பிரச்சினையை தீர்த்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுடைய முன்னால் இந்த வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வாருங்கள்.